வணக்கம் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பரான எள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கார எள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காரம் போட்டு இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற போட்டுடணும். எள்ளு நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா உணர்த்திடணும். ஃபேன் காற்றுல நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே உணர்த்திட்டோம் அப்படின்னா எள்ளு வந்து கொஞ்சம் லேசான இந்த மாதிரி ஈரம் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இதில் தான் வந்து எள்ளு பொடி பண்ண போகிறோம். எள்ளு ரொம்ப படபடன்னு பொரியணும், வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஈர எள்ளாக இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஓட இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் எள்ளில் வந்து லேசாக உணர்ந்துருக்கணும். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஈரம் இருக்கும். அந்த மாதிரி எள்ளில் தான் வந்து எள்ளு பொடி பண்ணும்போது ரொம்ப வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். இந்த சீக்ரெட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வந்து இந்த எள்ளை வந்து வச்சுருக்கோம். இதை அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வறுத்துக்கணும். ஈர எள்ளை வறுக்கும் போதே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நன்னா படபடன்னு பொரிஞ்சு நன்னா வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நன்னா படபடன்னு பொரியட்டும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது எள்ளு பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், எள்ளு வந்து படபடன்னு அப்படியே பொரிய ஆரம்பிக்கும், சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எள்ளு வந்து பொரியணும். அதுக்கு காரணமே கண்டிப்பாக எள்ளு வந்து ஈர எள்ளாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எள்ளு பொடியோட வாசனை ரொம்பவே அபாரமாக இருக்கும். எள்ளு பொடி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், விட்டு விட்டு நம்ம கலரினோம் அப்படின்னா நன்னா வந்து படபடன்னு பொரிஞ்சு வரும். இதே நீங்கள் அப்படியே ட்ரையாக வாங்கின எள்ளை, கடையில் வாங்கின எள்ளை பொரிச்சிங்கன்னா அந்த எள்ளு வறுபடுமோ தவிர இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்சு வராது. வறுபட்டு ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை தான் வருமோ தவிர எள்ளோட ஃப்ளேவர் வந்து அதில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த எள்ளு வந்து நல்லா பொரியட்டும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு, 100 கிராம் அப்படின்ற கணக்கில் ஒரு 300 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எள்ளை வந்து நம்ம சூப்பராக வறுத்துட்டோம். ரொம்பவே அருமையாக வறுத்தாச்சு. எள்ளு நல்லா வறுபட்டு எடுத்து அப்படின்னா கையில் எடுத்து நிமிட்டினோம் அப்படின்னா அப்படியே அந்த மேலே தோலெல்லாம் கழண்டு வர மாதிரி அப்படியே கையில் நொறுங்கிடும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து எள்ளு நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்படி கையில் எடுத்து நிமிட்டினீங்க அப்படின்னா தோல் தனியாக எள்ளு தனியாக அப்படியே வரும். அந்த மாதிரி இருக்கும். வறுத்த வாசனையே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததுக்கு இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காரத்துக்கு நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 மிளகாய், எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போகும் அப்படிங்கிறதுனால நான் 10 மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட ஒரு 10 மிளகாய் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மிளகாலாம் ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காரமும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால தான் கம்மியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா 200 கிராம் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுத்து எடுத்துட்டுருக்கேன். இப்போது கண்டிப்பாக வந்து நம்ம கருப்பு எள்ளில் பண்ணும்போதும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கடாயில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஈர எள்ளை வறுத்ததுனால நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இந்த மிளகாயும் உளுந்தும் ரெண்டும் சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம கலர் மாறாமல் இப்படி மிளகாயும் உளுந்தும் ஒன்றா கூட நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து அப்படியே உளுத்தம்பருப்பையும் போட்டுறேன். இந்த உளுந்து இந்த மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபடணும். உளுந்து வந்து கண்டிப்பாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த மாதிரி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எள்ளு பொடியை நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஆனால் அதே அளவுக்கு ரொம்ப அபாரமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் வரட்டும், பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து எள்ளுமே ரொம்ப வறுபட்டு நம்ம ஆற வச்சுட்டோம். எள்ளு நல்லா வறுபட்டு எடுத்து அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பும் இந்த மிளகாயும் ரெண்டும் நல்லா வறுபட்டு எடுத்து பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தது அரைக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தாராளமாக ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த உப்பு வந்து ஜாரில் இருக்கட்டும். இதோட வந்து மிளகாயும் உளுந்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்ஸாக ஓட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஜாரில் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலே இந்த ஆற வச்ச உளுந்தும் மிளகாயும் சேர்த்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கோட்ஸாக ஒரு 2-3 தடவை திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து எள்ளு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஒரு
மிளகா அப்படி அரைப்போம் இல்லையா, இட்லி மிளகா அப்படி, அந்த அளவுக்கு இதை ஓட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இது மேலே நம்ம வந்து எள்ளை போட்டுட்டு, எள்ளை வந்து கண்டினியூவாக ஓட்டாமல் அப்படியே நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கணும். கண்டினியூவாக ஓட்டினோம் அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும். அதனால் எள் எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே திருப்பி பண்ணினோம் அப்படின்னா ஸ்பூனால் கலரி விட்டு திருப்பும் போது மிக்சியில் ரொம்ப நல்லா உதிரான எள்ளு பொடி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ அது மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான உதிரான எள்ளு பொடி வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது எள்ளு பொடி, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப ட்ரிக்ஸே என்ன அப்படின்னா, ஈர எள்ளில் எள்ளு பொடி பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த ஈர எள்ளை வறுத்துட்டு அதில் பொடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். அதே சமயத்தில் வாசனையுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் இதில் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம். எள்ளு பொடி அப்படியே உதிராக இருக்குது பாருங்கள். எள்ளு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த எள்ளு பொடியை போட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் தோசை இட்லிக்கும் இட்லி மிளகா அப்படி மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். உதிரான கருப்பு எள்ளில் கண்டிப்பாக பொடி பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் எள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.